எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. அப்பா கை ஓங்குகிறதா மகன் கை ஓங்குகிறதா என்பதையெல்லாம் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனப்படுகிறது. கணிசமான அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த குழப்பத்தை விரும்பாத இளைஞர்கள் தாவேக்கா நோக்கி போறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அறிவிக்கப்படாத ஒரு நோக்கத்தாலத்தை இவர்களுக்காக நடத்தக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் முயற்சித்த போது கூட அந்த தந்தை மகன் உறவினுடைய விரிசலை சமாளிக்க முடியல. 90,000 கிராமங்களுக்குள் அலைந்து உருவாக்கின அந்த கட்சி அவருடைய காலத்தோடு அவருடைய காலத்திலேயே அவர் கண்முன்பே கரையும். யார் மீது குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் தான் இறங்கி போயிருக்கணும். அவர் தான் முகம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமானாலும் சரி முகவரி ஆனாலும் சரி அது ராமதாஸ் அவர்கள் தான். அன்புமணி தன்னுடைய அந்த வட மாவட்டத்துல ரொம்ப குறிப்பா வன்னியர் சமூக மக்கள் இருக்கிற பகுதியிலேயாவது ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. அப்பதானே அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப ராமதாஸ் அன்புமணி இருவரும் இணைந்திருந்தால்தான் அந்த கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா இருவராலையுமே நிரூபித்து விட முடியாது, பலத்தை நிரூபித்து விட முடியாது. ராமதாஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அன்புமணி அவர்கள் ஓடக்கூடிய வயதிலே இருக்கிறார். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இதனால் வரைக்கும் செயல் தலைவரா ராமதாஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அன்புமணி அவர்களை கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து கூட நீக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. வேணும்னா தனி கட்சி தொடங்கிக்கலாம், ஆனா அந்த தனி கட்சியும் வளர்ச்சி அடையாது. பாமகவில் இது நாள் வரைக்கும் இருந்த கலை நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த நீக்கத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு பின்னடைவு அப்படின்னு நான் முதல்ல இதை பாக்குறேன். குடும்பத்திற்குள் நடைபெற்ற ஒரு குழப்பம், அந்த குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட ஒரு விரிசல், அப்பா மகன் உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு விரிசல். இதுல தொண்டர்கள் பாவம். உண்மையிலே சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியை கடைக்கோடி வரை கொண்டு போய் விதைத்ததுல மிக முக்கியமான பங்களிப்பு ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கு. அவரே இன்னைக்கு சொல்றாரு, கிட்டத்தட்ட 90,000 கிராமங்களுக்கு தான் எந்த அளவுக்கு நடைபயணம் போனோம், எல்லா விஷயங்களுமே அவரு பகிர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 80களில் இடஒதுக்கீடுகளுக்கு எதிராக ஒரு வீரியமான போராட்டத்தை ஏற்படுத்தினதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் ராமதாஸ் அவர்கள் தான் இந்த கட்சி. வேற பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னாலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செகண்ட் சாய்ஸ் தான். முதல்ல ராமதாஸ் தான். அது வன்னியர் மக்களுக்கா இருந்தாலும் சரி, அந்த சமூக மக்கள் தாண்டி அந்த வன்னியர் சங்கம் எல்லாருக்குமே அப்படிதான். இப்படி அந்த கட்சி ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல எந்த பிரதிநிதித்துவமும் இல்ல. சட்டமன்றத்துல வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 2016 ஒரு முக்கியமான கோஷத்தை எடுத்தாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷத்தை எடுத்தாங்க. அவரை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு மற்ற தென் பிராந்தியங்கள்ல டெல்டா பெல்ட்ல போராட்டாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் வன்னியர் சமூக மக்கள் இருக்கிற பகுதியிலேயாவது அதுக்கு ஒரு அழுத்தம் ஒரு 5 தொகுதிகளாவது அப்பவா ஜெயிச்சிருக்கணும். பட் 2016 அதுவும் நடக்கல. இப்ப மக்களவையிலையும் பிரதிநிதித்துவம் இல்ல, மாநிலங்களவையிலையும் பிரதிநிதித்துவம் இல்ல. இப்ப கட்சி உண்மையிலே ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த கட்சி ஒரு அப்பா மகன் அப்படிங்கக்கூடிய ஒரு மோதலால பிளவுபட்டு நிற்கிறது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ரொம்ப ஒரு மனச்சோர்வை தந்துரும். ஏன்னா இன்னைக்கு மிக முக்கியமா தேர்தல் பயணம் அப்படிங்கிறது திமுக தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு நிறைய இருக்கு. சட்டம் ஒழுங்கு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டமா இருக்கலாம், பேருந்துல இலவசமான அந்த விடியல் பயணமா இருக்கலாம், ஏதேதோ வகையில ஸ்கீம்ல பயனடைந்தவர்கள் இருக்காங்க. சோ அப்படியான ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு நிற்பது அப்படின்னு சொல்றது உள்ளபடியே அந்த தொண்டர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கும். அவங்க அப்பா கூட நிக்கிறதா மகன் கூட நிக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். இப்ப நீங்க அதிமுக ஏற்பட்ட பிளவை பார்க்கலாம். அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றிருக்காரு. அவர் பின்னாடி ஒரு வலுவான அணி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பகுதி ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி, டிடிவி தினகரன் அவர்கள் பின்னாடி, என்னைக்காவது போட்டிருக்க வழக்குப்படி பொதுச் செயலாளர் ஆவாங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் பின்னாடின்னு ஒரு பகுதியான பேர் நிக்கிறாங்க. இது குடும்பத்துக்கு வெளியில இருந்து வந்த பகை. செங்கோட்டையன் அவர்கள் பின்னாடி நீங்க போறதையும் நீங்க சேர்த்துக்கலாம். பட் ஆனா இந்த விஷயம் அப்படி கிடையாது. அப்பா பின்னாடி நின்னா நாளைக்கு மகன் கையில அதிகாரம் ஓங்கிருச்சுன்னா, மகன் பின்னாடி நின்று நாளைக்கு அப்பா கையே ஓங்கிருச்சுன்னா, அப்ப தொண்டர்கள் ரொம்ப குழம்பி போவாங்க. ஓரளவு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கணிசமான அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த குழப்பத்தை விரும்பாத இளைஞர்கள் தாவேக்கா நோக்கி போறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அது எதுவாக இருந்தாலும் அப்பா கை ஓங்குகிறதா மகன் கை ஓங்குகிறதா என்பதையெல்லாம் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன்.
அப்பா மகன் பிரச்சனை தான். கூட்டு உட்கார வைத்து இருவரும் பேசினாலே உண்டு. நீங்க நீதித்துறை வரலாற்றுல இதுவரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் நம்ம. சென்னை உயர் நீதிமன்றமே கூப்பிட்டு 2 பேரையும் பேசுறதுக்கு முன் வந்தாங்க. பொதுவா வந்து வழக்குல எப்ப பேசுவாங்கன்னா லோக் அதாலத்னு ஒரு விஷயம் நடத்தும், கோர்ட்டே நடத்தும். அது மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. இந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்க தீர்த்து வைப்பாங்க. யாராவது சொத்து பிரச்சனைக்காக அப்பா அம்மா கேஸ் போட்டிருக்குது, அந்த உறவுகளுக்குள்ள விவாகரத்து வழக்கு, இந்த மாதிரி இதுதான் லோக் அதாலத் டீல் பண்ணுவாங்க. ஆனா அறிவிக்கப்படாத ஒரு லோக் அதாலத்தை இவர்களுக்காக நடத்தக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் முயற்சித்த போது கூட அந்த தந்தை மகன் உறவினுடைய விரிசலை சமாளிக்க முடியல. இது வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு சமூக மக்களுக்கான ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி, அவர்கள் கண் முன்பாகவே அவருடைய காலத்திலேயே அவர் தோற்றுவித்த 90,000 கிராமங்களுக்குள் அலைந்து உருவாக்கின அந்த கட்சி அவருடைய காலத்தோடு அவருடைய காலத்திலேயே அவர் கண்முன்பே கரையும் அப்படிங்கிறதையும் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி மாநிலத்துல அதிமுக திமுக அதுக்கு பிறகாக நல்ல வளர்ந்த ஒரு இடத்துல இப்போ வரைக்கும் வாக்கு சதவீதத்துல இருக்கக்கூடிய கட்சினா அது பாமக. அது தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி உடையிறது இல்லைன்னா அப்பா மகனுக்கு இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது வாக்கு வங்கியையும் பாதிக்கும், பாமகங்கிற கட்சியையும் பின்னோக்கி அழிப்பாதைக்கு கொண்டு போறதாதான் எல்லா மக்களாலையுமே வந்து பார்க்கப்படுது. ஆனா ராமதாஸ் அவர்கள் நீக்கத்தப்போ நிறைய பட்டியலிடுறாரு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்னா, நாங்க வந்து 16 குற்றச்சாட்டை முன் வச்சோம். ஒண்ணு இல்ல 2 முறை உங்களுக்கு வந்து கால அவகாசம் வந்து நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கறது கொடுத்தோம், மூத்தவர்களை அனுப்பி பேச வச்சோம், அறிவுரை கொடுத்தோம். ஆனா அதுக்கும் நீங்க வந்து எதுவுமே செவிமடுக்கல, கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவோ காலம் கொடுத்து நேரம் கொடுத்து பேச்சுவார்த்தைக்கும் எதுவுமே உடன்படாத பட்சத்தில் இந்த நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய பேச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அன்புமணி செவி மடுக்காததோ இல்ல பதில் சொல்லாததோ ஏதோ நம்ம பக்கம் இருக்க லேக் இந்த இதுக்கு காரணமா? இல்ல, நிச்சயமா அன்புமணி அவர்கள் அப்பா தானே. அவர் ராமதாஸ் என்னதாக இருந்தாலும் அவருடைய சொந்த அப்பா. அவர் கட்சி நிறுவனர் அப்படிங்கறதெல்லாம் 2ஆம் பட்சம். அவர் வந்து ஒரு போராளி நிறுவனர் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம். இந்த மகன் என்கிற உறவு நிலையில இருந்து பார்த்தா அவர் அப்பா. அப்பா மகன் உறவு கடையில இன்னொருத்தர் மத்தியஸ்தம் பண்றதே முதல்ல அந்த குடும்பத்தினுடைய பின்னடைவு. அது அப்பாவே மகனை இடையில எதுக்கு இன்னொருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுவதற்காக? நேரடியா போயே இவர் பேசுறதா உண்டு. பட் அவர் வந்து அந்த 40 முறை சந்தித்தேன்னு அன்புமணி சொன்னாலும் கூட அவர் மறுக்கிறார். அதையும் கூட இன்னைக்கு வந்து அப்படிலாம் நடக்கல, அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிறார். ஆனா இதுக்கு அவர் விளக்கம் அளிக்காம இருந்ததுக்கு பின்னாடி ஒரு சட்ட நிபுணத்துவம் இருக்கிறதா நான் பாக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவை கூட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் அன்புமணி. அது அவராகவே ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பதவியும் நீட்டிச்சுக்கிட்டார். அப்ப கட்சியினுடைய தலைவர் பதவியில் நீட்டித்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் நிறுவனருக்கு பதில் சொல்லலாம்னா கட்சியினுடைய கட்டமைப்பு படி தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒரு யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணும் அப்படிங்கிறது தலைவருக்கு தான் இருக்கு. அப்ப நிறுவனர் இவரை ஏற்கனவே செயல் தலைவர் ஆக்கிட்டார். இன்னைக்கு செயல் தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டார். அப்ப ராமதாஸ் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து நீ 16 நாட்கள்ல 15 நாட்கள்ல இந்த 16 கோரிக்கைகளுக்கு விளக்கம் தாங்க என்று சொல்வதற்கு இவர் ஒரு விளக்கம் அனுப்பினாலே லீகலா ராமதாஸ் கை ஓங்கிருச்சுன்னு அர்த்தம். பட் அதை அன்புமணி அவர்கள் விரும்பல. அதனாலதான் இந்த சிக்கல்கள் வருது. யார் கையில் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் அதனாலதான் வருது. அப்பா மகன் உறவு தானே. இதுல வந்து அன்புமணி அவர்கள் தான் இறங்கி போயிருக்கணும். இதுல யார் மீது குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் தான் இறங்கி போயிருக்கணும். ராமதாஸ் அவர்களுக்கு அவர் தான் முகம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமானாலும் சரி முகவரி ஆனாலும் சரி அது ராமதாஸ் அவர்கள் தான். அன்புமணி அவர்களுக்கு வந்து நீங்க வந்து அதுதான் சொல்றேன். அன்புமணிக்கு எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு 2016 அவரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறப்ப நீங்க கன்னியாகுமரியில ஓட்டு வாங்குங்கன்னு நான் சொல்லல, திருநெல்வேலியில ஓட்ட காட்டுங்கன்னு சொல்லல. அன்புமணி தன்னுடைய அந்த வட மாவட்டத்துல ரொம்ப குறிப்பா வன்னியர் சமூக மக்கள் இருக்கிற பகுதியிலேயாவது ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. அப்பதானே அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ராமதாஸ் அதுதானே இன்னைக்கு சொல்றாரு, இவரெல்லாம் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தினது தவறு, 35 வயதுல அமைச்சராக்கினது தவறு என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை பேசுறாரு. அப்ப ராமதாஸ் அன்புமணி இருவரும் இணைந்திருந்தால்தான் அந்த கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா இருவராலையுமே வந்து நிரூபித்து விட முடியாது, பலத்தை நிரூபித்து விட முடியாது. ராமதாஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அன்புமணி அவர்கள் ஓடக்கூடிய வயதிலே இருக்கிறார். இந்த இடைவெளி தான் இப்பொழுது கட்சிக்குள் இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்ச சிறிது நேரத்திலேயே ஒரு செய்தி தொடர்பாளரா பாமக அன்புமணி தரப்புல பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீக்கிறதுக்கான அதிகாரமே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது. நிர்வாக ரீதியான பணிகள் நீக்கம் சேர்ப்பு கூட்டம் கூட்டுறது எதுவாக இருந்தாலும் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் அந்த பொருளாளர் இவங்களுக்கானதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 பொதுக்குழுக்கள் நடக்குது, 2 பக்கமும் தான் தான் பாமகங்கிறத கிளைம் பண்றாங்க, 2 பேருமே தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க, 2 பேருமே தனக்கானதுன்னு கொண்டாடுறாங்க. இப்போ இந்த நீக்கத்தையும் அதுக்கு பதிலா பாலு அவர்கள் சொல்லி இருக்கிறதையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நிச்சயமாக கட்சியினுடைய தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப யாரு தலைவர்ங்கிறது தானே இங்க பிரச்சனையை ஆரம்பிக்குது.
தலைவராக நான் போட்டேன், அவரே வந்து செயல் தலைவராக்கிறாரு. செயல் தலைவர்ல இருந்து நீங்க அடிப்படை உறுப்பினர் உட்பட எல்லா பொறுப்புகள் இருந்து நீக்கிறாங்க. சோ இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க போய் முறையிடுறதுக்குள்ள நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த அலுவலக முகவரியை தான் தேர்தல் ஆணைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகவரி அப்படின்னு நம்ம பார்த்தாலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முகவரி தான் போட்டிருக்காங்க. இன்னொன்னு இவர் தான் பாஜகவோட நம்ம நெருக்கமா இருக்காரு. நம்ம வந்து எந்த உள்நோக்கமும் இல்லை, நான் வெளிப்படையா சொல்லலாம். பாஜக பல மாநிலங்கள்ல தங்களுக்கு தேவையானவர்கள் கையில சின்னத்தையும் கட்சியும் கொடுக்குற காட்சிகளை தான் நம்ம பாக்குறோம். அதனால இவர் வந்து இதுல எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் கூட மத்திய ஆதரவு வந்து என்ன கேட்டா தேர்தல் ஆணையமோ அந்த சின்னம் ஒதுக்கீடு தொடர்பானதோ இதெல்லாம் அன்புமணிக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாமே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாவோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னத்தோட நம்ம நிக்கிறது மட்டும் வெற்றியை தந்துறாரு. நீங்க வந்து மக்கள் மத்தியில போனோம். அப்பா மகன் உறவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல்ங்கிறது வார்த்தைகளால விளக்கவே முடியாது. என்னெல்லாம் வார்த்தைகள் வந்துருச்சு. நீங்க இந்த கிட்டத்தட்ட இந்த 6 மாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா என் அறையில ஒட்டு கேட்பு கருவி வச்சாருங்கிறதுல இருந்து தொடங்கி என்னெல்லாமோ போயிருச்சு. தன்னுடைய தாய் மீது பாட்டில தூக்கி வீசினாருன்னு தொடங்கி நீங்க ஒண்ணுமே வேண்டாம். எதிர்கட்சி யாராவது அன்புமணியை நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு எதிராகவோ அன்புமணிக்கு எதிராகவோ யாராவது ஒரு வேட்பாளர் நின்னார்னா அப்ப எதுவுமே பிரச்சாரம் பண்ண வேண்டாம். சொந்த அப்பா ராமதாஸ் பேசுற வீடியோவை கட் செஞ்சு ஷார்ட்ஸா ரீல்ஸா போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலச்சூழல் களச்சூழல் மாறி இருக்கு. சோ அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவோம். எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி சேரலாம். பட் ஆனா சொந்த அப்பா மகன் உறவே இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இது ஒரு புதுமையான விஷயமா தான் இருக்கும். பட் தேர்தல் ஆணையம் ஒரு கட்டத்துல அன்புமணி அவர்களுடைய கரம் ஓங்கலாம். ஓட்டு வாங்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். பாமக பால் அவர்கள் பேசும்போது இன்னொரு என்ன குறிப்பிடுறாருன்னா, செய்தியாளர்கள் நேத்து கூட பொதுச் செயலாளர் அறிக்கை, பொதுச் செயலாளர் அறிவிப்புன்னு சில பேரை வந்து குறிப்பிட்டு போடுறீங்க. ஆனா பாமகவுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா, தலைவர் வந்து அன்புமணி, இதை நீங்க இனிமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து குறிப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. இவங்களதுதான் சொல்லி ராமதாஸ் அவர்களும் நேற்று முன்தினம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காரு. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த பக்கம் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கிறாங்க, அதிகப்படியான கட்சியுடைய தொண்டர்களை தாண்டி நிர்வாகிகள் இருக்கிற பக்கத்துக்கு சின்னமோ கட்சியோ போயிருக்கு. ஆனா இப்ப பொதுக்குழுவே 2ன்னு வச்சிருக்காங்களே, அப்போ பொதுச் செயலாளர் அதெல்லாம் இருக்கிறப்போ யாருக்கு போகும், யாருக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குங்கிற கேள்வி வருது. தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நீதிமன்றமே வந்து ஒரு முறை தலையிட்டு சமரச பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குருமூர்த்தி அவர்கள் தொடங்கி சைதை துரைசாமி அவர்கள் வர 2 பேரும் பேசினாங்க. சோ பாஜகவுக்கு இந்த பிளவுபட்ட பாமகவால எந்த பலனும் கிடையாது. அதனால மத்திய பாஜக அரசு மத்தியஸ்தம் பண்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. அவங்க நீ பாக்கலாம், அதிமுகவுக்கே நீங்க எல்லாரும் சேருங்க, அணிகள் சேருங்கன்னு செங்கோட்டையனை வைத்து கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மையமா ராமதாஸ் அவர்களே இடையில ஒரு வார்த்தை சொன்னாரு. போன தேர்தல்ல நான் அதிமுகவோட போகணும்னு விரும்பினேன். ஆனா அவர் வந்து அன்புமணி வந்து முடிவெடுத்துட்டு பாஜக பக்கம் போனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இப்ப 2 பேருமே ஒரே கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க, அது வேற விஷயம். பட் அதனால பாஜக வந்து இது வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய மிக இக்கட்டான சூழலை நோக்கி நகர்த்தாம ஏதாவது முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த எந்த முயற்சியும் பலிக்கல, நடக்கல அப்படின்னா என்னுடைய பார்வையில் மத்திய அரசினுடைய ஆசையால அன்புமணி அவர்களுடைய கை அதுல ஓங்கலாம். பட் அது ரிசல்ட்டா காட்டப்படாது. எந்த விதத்திலையும் அது வெற்றியாக பெரு வெற்றியாக பதிவு செய்ய முடியாது. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அதை உணர்ந்திருக்காரு. நீங்க பாக்கலாம், அவர் ஒரு சீனியர் அரசியல்வாதி. அதனாலதான் அவரு நான் போனா மோடியே கட்டி அணைப்பாருங்கிறார். இன்னைக்கு ஏன் அப்படி அந்த வார்த்தையை அவரு சொல்லணும்? அங்கேயே ஒரு சாஃப்ட் கார்னர் மெத்தட் அவர் ஃபாலோ பண்றாரு. நான் போனேன்னா பிரதமர் மோடியே என்னை கட்டி அணைப்பாரு. இன்னைக்கு போட ஒரு தமிழர் தான் துணை குடியரசுத் தலைவர் ஆயிருக்காரு, நான் நினைச்சா குடியரசுத் தலைவர் ஆயிருக்கலாம் அப்படின்னு அவரும் அந்த பக்கம் அந்த தேர்தல் ஆணையத்தை காய் நகர்த்துறதை கணக்கு பண்ணி அவரும் பேசிட்டு வர்றாரு. பட் எது எப்படி பேசினாலும் அந்த வயதினுடைய காரணமா இப்ப ராமதாஸ் அவர்களை கூட்டணியில சேர்த்தா ஒரு சிம்பத்தி உருவாகணும்ல, ஒரு அனுதாபம் வரணும். அனுதாபம் வந்தா மக்களுக்கு ஓட்டு வரும். இப்ப யாரு மேல அனுதாபம் வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இவர் போராளியா மாறிட்டாரு. ராமதாஸ் அவர்கள் சொந்த மகனையே விலைக்கு வச்சுட்டாரு. இனி ஒருவேளை இது அன்புமணிக்கு தானே அனுதாபமா மாறலாம். எங்க அப்பா வந்து இவ்வளவு இது பண்ணிட்டாரு, என்னை இவ்வளவு ஒதுக்கிட்டாரு, நம்மளுடைய பலத்தை நம்ம காட்டணும்னு அவர் தானே இனிமேல் கிளைம் எடுத்துக்க முடியும். சோ பாஜகவை பொறுத்தவரை அன்புமணி அவர்களுடைய கரம் தான் ஓங்கும், அவங்களுடைய ஆசைதான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய இந்த நேர பார்வையாக இருக்கு. இது ஒருவேளை காலப்போக்கில் மாற்றத்தை பொறுத்து வேறு வகைகள்ல மாறலாம்.
பட் எது எப்படியா இருந்தாலும் இது அந்த கட்சிக்கு பின்னடைவு தான், பெரும் பின்னடைவு தான். அன்புமணி அவர்கள் கிட்ட கருத்து கேட்கிறாங்க ராமதாஸ் குறித்து, இது மாதிரி நீக்கிருக்காரு என்னன்னு அப்படின்னு. அப்போ பாலு அவர்கள் தெரிவிப்பாரு, சென்னையில செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற சொன்னா அது கூட அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு இதை விட வேற முக்கியமான வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ வரைக்கும் எல்லாராலையும் சொல்லப்படுறது என்னன்னா, ராமதாஸ் என்னதான் பேசினாலும் அன்புமணி அவருக்கு மறுப்பு தெரிவிச்சோ இல்ல அவரை அவமரியாதையாகவோ இல்லைன்னா அவரு தலைவர் கிடையாது கட்சி என்னோடது அப்படிங்கிற மாதிரியே இல்ல. பொதுக்குழுவுல இருந்து கூட அவருக்கு ஒரு சேர் போட்டிருந்தாரு. அது நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளானுச்சு. அட் த சேம் டைம் ராமதாஸுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் ஐயாவின் வழியில் ஐயாவோட கனவு நினைவாக்க ஓடுறோம் தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இவருடைய பதில் அப்படிங்கிறது கோபத்தின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நிச்சயமா கோபத்தின் வெளிப்பாடு தான். நீங்க வரவே மாட்டார்னு தெரிஞ்சு சேர் போடுறதுல எந்த விஷயமும் அர்த்தம் கிடையாது. அதுதான் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய விரிசலை 4 சுவர்களுக்குள் பேசி தீர்க்க வேண்டியத இவர்கள் விட்ட வெளிச்சமாக்கி விடுறதா இங்க பிரச்சனை. இதை விட மிக முக்கியமா இன்னைக்கு அவர் எனக்கு அதை விட பெரிய வேலை இருக்கு அப்படிங்கிறது நீங்க இதை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்க முடியும் கட்சிக்குள்ள? இதை விட பெரிய வேலை என்ன இருந்துட முடியும்? கட்சியே பிளவுபட்டு போயிருக்கு. இந்த நேரத்தில் இந்த பிளவை சரி செய்வது தானே பெரிய வேலையாக இருக்கும். இதை விட பெரிய வேலை என்ன இருந்து விட முடியும்? இந்த உதாசீன வார்த்தைகள் தான் ராமதாஸ் அவர்களை காயப்படுத்துது. நம்ம மீண்டும் மீண்டும் பார்த்தா அவர் பொருட்படுத்தாமல் அவருக்கு கருத்து சொல்லல, பதில் சொல்லல, வெளியில சொல்லல, நமக்கு மீடியால எதுலயும் வரல. உள்ளேயாவது போய் நீங்க அப்பா அம்மா உறவை சமரசப்படுத்தணும்ல. அங்கேயும் அதே மாதிரி கருத்தும் சொல்லாம, கோவம் இல்லாம, பேசவும் இல்லாம, நீங்க ஒரு 80 வயது அப்படிங்கிறது நம்ம என்னதான் ராமதாஸ் அவர்களே ஒரு அரசியல்வாதி, சீனியரு, மிக நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர், எல்லாத்தையும் விட்டுருக்கு. ஒரு 80 வயதுல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வயோதிகருக்கான ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும்ல. ஒரு கேர் பண்ணக்கூடிய விஷயத்தை தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு பணத்தை, பொருளை எல்லாத்தையும் தாண்டி அந்த வயோதிகம் என்கிற அந்த வயது தன் பையன் பாசமா 4 வார்த்தை பக்கத்துல உட்கார்ந்து பேசினா இறங்காத மனமும் இறங்கிடும்ல. அப்ப இங்க ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனை கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாண்டி அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு இணக்கம் இருந்தாலே, அன்புமணி அவர்கள் அந்த மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். பட் அவர் அதுக்கான சந்தர்ப்பத்தை கூட உருவாக்காம, அதை பேசாம, அவர் அதை அப்படியே கடந்து போறது என்று சொல்வது நிச்சயமா நியாயமானதோ அர்த்தமுள்ளதோ கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் எப்படி மோடி அவர்களுக்கு மரியாதையும் ஒரு சாஃப்ட் கார்னரும் காட்டுறாரோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் தம்பி ஸ்டாலினை போய் பார்த்தேன், அவர்கிட்ட கோரிக்கை வச்சேன், செய்தியாளர்கள் திமுக பக்கமும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆமா, இன்னும் இதை விட உச்சமா ஒரு வார்த்தை சொன்னாரு. கலைஞர் அவர்களுக்காக ஸ்டாலின் எல்லாம் காத்திருந்தார்ல அப்படின்னே பேசினார். அதாவது கலைஞர் உடல்நிலை சரியில்லாம சக்கர நாற்காலியில போய் அவர் வேலை செய்து கொண்டிருந்த போதும் ஸ்டாலின் அமைதியா காத்திருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதான் அது அவர் திறந்திருக்கிற எல்லா வாசல்களையும், அவர் அரசியல்வாதி, நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், நமக்கே தெரியும். அவர் ஒரே நேரத்துல 4 கட்சிகளோட பேசுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கடைசியில் தங்கள் பேர வலிமை யாருக்கு சாதகமா இருக்கோ அதை நோக்கி போவாங்க. இதுதான் அவங்களுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு. நம்ம தனிப்பட்ட வகையில சொல்ல தேர்தல் வரலாறு. அப்ப அந்த வகையில பார்த்தா அவர் இப்ப பல வாசல்களை ஓபன் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, அன்புமணி தலைமையிலான டீம் பாஜக அலைன்ஸ்குள்ள போயிட்டாங்கன்னா அதே அலைன்ஸ்குள்ள போயிட்டு அப்பா அம்மா யுத்தம் பண்ண முடியாது. அப்ப அவரோட சாய்ஸ் திமுகவா கூட இருக்கலாம். அவருக்கு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரிவு திமுக கூட்டணிலையும், ஒரு பிரிவு அப்படியே பாஜக ஏடிஎம்கே அலைன்ஸ் பக்கமும் போலாம். பட் இது படிங்க, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய தேர்தலை சந்திச்சப்ப என்ன நடக்குது? 2 பேருமே ஓட்டை தான், அவங்க ஒரே ஓட் பேங்க் தான். அந்த ஓட் பேங்க் தான் பிரிக்கணும். இப்ப நீங்க வன்னியர் சமூக மக்களுக்கான ஓட் பேங்க டிஎம்கே கட்சியில கொஞ்சம் இருக்கும், ஏடிஎம்கேல இருக்கும், இன்னைக்கு புதுசா வந்திருக்க தாவேக்காட்ட கூட இருக்கும். பட் இந்த வன்னியர் சமூக ஓட்டையே 2 கூறுகளை இவங்க 2 கூட்டணிக்கும் உடைச்சிட்டு போறாங்க. இதனால் வரை அவர்களுக்கு கிடைத்த ஒரு அரசியல் அதிகாரம் இனிமேல் கேள்விக்குறியாகலாம். நீங்க வட மாவட்டங்கள்ல ஒரு 40 முதல் 55 தொகுதிகள்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற இடத்துல இருக்காங்க. மிக முக்கியமான தமிழகத்தினுடைய பெரிய சமூகங்கள்ல ஒன்றா இருக்காங்க. பட் அவர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த பிளவு அந்த கட்சியை ஒரு தேய்மானத்துலதான் கொண்டு போய் நிறுத்தும். இப்ப ராமதாஸ் அவர்கள் இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவர்கிட்ட சொந்த பையனே கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இப்ப வீம்புக்காக அன்புமணி போடக்கூடிய வேட்பாளர்களை தோக்கடிக்கணும்னு ஒரு களம் ஆடுனார்னா, காய் நிறுத்தினார்னா, எப்படி அதிமுகவுக்கு டிடிவி தினகரனால கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல 21 தொகுதிகள்ல தோல்வி அடைஞ்சாங்க அதிமுக பிஜேபி அலைன்ஸ். அந்த நிலைமை ஆயிரலாம். அன்புமணி அவர்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் கூட ராமதாஸ் நிறுத்தக்கூடிய போட்டி வேட்பாளர்களால ஓட்டுகள் பிளவுபட்டு எதிர்ப்பு முகாமுக்கு சாதகமாயிடலாம். இப்படி எல்லாம் நிறைய அபாயங்கள் இருக்கு. இது எது அப்படியா இருந்தாலும் அந்த கட்சிக்கான ஒரு மிக முக்கியமான நெருக்கடியான காலகட்டமா தான் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் காலம் இருக்க போகுது. ராமதாஸ் அவர்களும் சரி, அன்புமணி அவர்களும் சரி, பாஜக பக்கமும் அதிமுக கூட்டணி பக்கம், இவரு அதிமுகன்னு சொல்றாரு, அவர் பாஜகன்னு சொல்றாரு. இப்ப அதிமுக பாஜக நீங்க சொல்ற மாதிரி கூட்டணியில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்க கணக்குப்படி இவங்க 2 பேர் கூட்டணி இருக்கிறதுனால அன்புமணி எந்த பக்கமும் அதிமுக இருக்கிறதுனால ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்றீங்க. ஆனா அங்க விசிக இருக்காங்க இல்லையா? இல்ல, விசிக அங்க இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகும்ல.
ராமதாஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியை காப்பாத்துறதுக்காக அவர் பிஜேபி கூட போயிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பிஜேபி கூட இருக்காரு. சோ நான் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில இங்க வரேன் அப்படின்னு களமாட வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு அரசியல் என்பது வாய்ப்புகளை திறந்து கொள்வது தானே. இன்னைக்கு விசிகா இருக்கக்கூடிய பாமக இருக்கக்கூடிய அணியில இடம்பெற மாட்டேன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு திருமாவளவன். 1-2 முறை இல்ல, பாஜகவையும் பாமகவையும் சொல்றாரு. பட் இங்க பாமகவே 2 அணியா நிக்கிற பொழுது அங்க பிளவுபட்ட பாமகவா தானே அது இருக்கும். அப்ப ஏதோ ஒரு புள்ளியில அங்க பாஜகவை பலவீனப்படுத்துவதற்காக திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்று இந்த கூட்டணிக்குள்ள இடம்பெற்றாலும் தவறு இல்லைன்னு சொல்லக்கூடிய புள்ளியை நோக்கி நகரலாம்ல. அதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அதுதான் நம்ம இப்போதைய வாய்ப்புகளாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்படியே அமைந்துவிடும் சொல்லிட முடியாது. இன்னொன்னு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, அவர்கள் பாஜக பாமகவோடு சேர மாட்டோம். பாமகவே பிளவுபட்டு இருக்கிறப்ப யாரு பாமகங்கிற கிளைமே எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் தெரியும். அப்ப அந்த கொள்கை அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க முடியாது. அப்ப அவர்களுக்கு என்னன்னா, சரி இப்ப ராமதாஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காரு, ஒரு மதசார்பற்ற அணி பக்கம் வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல என்னதான் இருந்தாலும் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கு. தலித் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக மூத்த பொறுப்புகள்ல வச்சிருந்திருக்காங்க, மத்திய அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த புள்ளியில ராமதாஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னரா தேர்தல் நெருக்கத்துல மாறலாம் திமுக கூட்டணிக்குள்ள. அது நிச்சயமா பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலாகவும். நிறைவான கேள்வி சார், அதிமுகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும், இவங்க இப்படி பல அணிகளாக துண்டுகளாக பிரிஞ்சிருக்கிறது, ஒருவேளை அதிமுக திமுக கூட்டணி அப்படிங்கிற பழைய காலம் இருந்திருந்ததுன்னா அவங்க ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சேர்ந்து இருந்திருக்கலாம், இல்ல தனி அணியை உருவாக்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ தாவேக்கான்னு ஒண்ணு இருக்கப்போ இது தாவேக்காவுக்கு பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா அதிமுக இருக்கவங்க திமுக தான் அவங்களுடைய பரம்பரை எதிரி, இந்த கட்சியே திமுக எதிர்த்துங்கிறப்போ திமுக பக்கம் செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலாவோ போக முடியாது. அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் ஒருவேளை திமுக வேண்டாம் விசிக இருக்கிற பக்கம் போக வேண்டாம் அப்படிங்கிறதோ இல்ல விசிக கிட்ட ஒரு முரண்பாடு வந்ததுன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தாவேக்காக போறப்ப அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கும். ஆமா, நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய தேர்தலா தான் இருக்கும். நீங்க குறிப்பிட்டதை போல முன்னாடி திமுக அணி அதிமுக அணி இது 2 தான் பலம் வாய்ந்த அணியா இருந்துச்சு. இது 3 தான் அணி கட்டமைக்க முடியும். 3வது அணி என்று சொல்வது எப்பொழுதுமே தோல்வியினுடைய முகமா தான் இருந்துச்சு. அது மதிமுக உதயமான காலகட்டமா இருக்கலாம், தேமுதிக ஒரு காலகட்டத்தில் உருவாகி வந்ததா இருக்கலாம். அப்போ ஒரு 10% 8% ஓட்டு எடுத்தாங்க, அவ்வளவுதான். அதே நேரத்துல மக்கள் நல கூட்டணி என்னாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பட் இதுல இருந்து மாறுபட்டு என்னன்னா, விஜய் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு நீங்க நாம் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இன்னைக்கு அவர் தான் சினிமா சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு அவருக்கு தான் கூட்டம் வருகிறது. திரையரங்குல மாணவர்கள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் வராங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகரும் இருக்காங்க. விஜயனுடைய பலவீனம் என்னன்னா, அவர் தான் பேசுறாரு. கீழ்மட்டத்துல கூடிய நிர்வாகிகள் பலம் பெருசா இல்ல, யாருமே தெரிந்த முகங்கள் இல்ல. ஆதவர்ஜனா, ராஜ்மோகன் நம்ம வரிசைப்படுத்தினா ஒரு 5 விரல்களுக்கு மேல, அங்க புஷியானந்த் உட்பட ஒரு 5 விரல்களுக்கு மேல தெரிந்த முகங்கள் வரல. சோ இந்த மாதிரியான காலகட்டத்துல இந்த திமுக அதிமுக இடம்பெறாத கட்சிகள் எல்லாம் விஜய் பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக நீங்க குறிப்பிடுவதை போல அது டிடிவி அவர்களா இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், ராமதாஸ் அவர்களுடைய அணியா இருக்கலாம், இது எல்லாமே வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க எல்லாருமே எடுத்தோடனே விஜய் கூட போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, கடைசி சாய்ஸ் வரை இந்த 2 அணியில ஏதாவது ஒட்ட முடியுமான்னு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் என்று சொல்வது செலவினங்களோடு சம்பந்தப்பட்டது. இப்ப விஜய் கட்சியோட போய் கைகோர்த்துட்டா விஜய் தேர்தலுக்கு செலவு பண்ணுவாரா, அல்லது விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கே இவங்க செலவு பண்ண வேண்டிய தேவை வருமா என்பது உள்ளிட்ட அச்சங்கள் இருக்கும். இன்னொன்னு, பூத் கமிட்டி பலம். இன்னைக்கு விஜய்க்கு எல்லா ஊர்லயும் கிளை இருக்கு, அமைப்பு இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. எல்லா ஊர்லயும் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல மைக் போட்டு நின்று விஜய் ரசிகர்கள் 50 பேர் வாங்கினா வந்துருவாங்க. பட் அவர்களுக்கு தேர்தல் கள அனுபவம் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எலெக்ஷன் ஒர்க் பண்ண மெத்தட் எப்படி பண்ணணும், எந்த வகையில செயலாற்றினா ஓட்டா கொண்டு போய் சேர்க்க முடியும், வீடுகள்ல ஓட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெளியூர்ல இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய 1000 பேரை லிஸ்ட் வச்சிருப்பாங்க. வெற்றி தோல்விக்கு 400-500 ஓட்டு கூட வரலான்ட்டு அந்த 1000 பேருக்கு டிக்கெட் போட்டே வர வச்சிருப்பாங்க. திரும்பி ரிட்டன் டிக்கெட் போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய நுணுக்கமான வேலைகள் இருக்கு. அதெல்லாம் விஜய் போன்றவர்களை நம்பி முதல் தேர்தல்ல சாத்தியமா அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொன்னு, இவர்களுக்கெல்லாம் வேற வாய்ப்பு இல்லை, இந்த 2 கட்சிகள்லயுமே வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நிச்சயமா விஜயோட கை கோர்ப்பாங்க. இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நிறைய இருக்கானு இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் முன்னிருக்கேன். இப்ப டிடிவி தினகரன் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற வேணும். இப்ப கோவில்பட்டி தொகுதியில டிடிவி தினகரன் போட்டியிட்டார். தேனியில இங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல், ராமநாதபுரத்துல நாடாளுமன்ற தேர்தல ஓபிஎஸ் போட்டிடுறாரு. நீங்க வட மாவட்டங்கள்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி நான் சொன்ன மாதிரி 2016 போட்டிட்டார். இவங்க எல்லாமே ஜாதிய பின்னணியில மட்டுமே தேர்தல் களம் கண்டவர்கள். நீங்க டிடிவி தினகரன் கோவில்பட்டியில நினைக்க காரணமும் முக்குளத்தோர் ஓட் பேங்கை மையப்படுத்தி தான். ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நின்றதும் முக்குளத்தோர் ஓட் பேங்கை மையப்படுத்தி தான். மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு அவங்க தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணாலும் வட மாவட்டங்கள்ல அவங்க நம்பி இருந்தது வன்னியர் சமூக ஓட்டு தான். 2016 ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல, சமூக ஓட்டை மட்டுமே நம்பி களம் கண்ட போது கூட்டணி இல்லாமல்
சமூக ஓட்டை மட்டுமே நம்பி களம் கண்ட போது ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அதை விட்டுருவோம். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா கோவில்பட்டியில டிடிவி தினகரனால் 2ஆம் இடம் தான் வர முடியுது. பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்துல 3,30,30,000 ஓட்டு எடுக்கிறார். ஆனா அவரால 2ஆவது இடம் தான் வர முடியுது. இங்க என்ன நடக்குது? இங்கதான் விஜய் ஒர்க் அவுட் ஆவாருங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதிய ஓட்டுகள் எல்லாம் இவங்க வாங்கிடுறாங்க. சாமானிய மக்கள் ஓட்டு போடணும்ல, அந்த ஜாதியை சாராதவர்கள் இருக்காங்களா, அவங்க தானே மக்கள். இதெல்லாம் சமூக ஓட்டு, அவங்களோட சொந்த காஸ்ட் ஓட்டு அப்படியே விழுந்துருது, ஒரு சைடா விழுந்துருது. நம்மால் நிக்கிறாரு, இவருக்கு கட்சியில அதிமுக துரோகம் வச்சுட்டாங்க, இவர் நிக்கிறாரு, அன்புமணி நிக்கிறாரு, அவருக்கு இந்த தடவை முதல்வர் ஆகணும் நம்ம போட்டுருவோம், இவங்க எல்லாம் போட்டுறாங்க. பட் அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் ஓட்டு வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவங்களோட பலத்தை மட்டும்தான் காட்ட முடியும். அந்த சாமானிய ஓட்டை வாங்கி தரக்கூடிய இடத்துல விஜய் இருப்பார். அந்த மேஜிக் நடக்கும். இந்த திமுக அதிமுக அணிக்குள்ள இவர்களுக்கு இடம் கிடைக்கலன்னா அந்த அணிக்குள்ள போனா ஜெயிக்கிறாங்க, தனியா நின்னா தோக்குறாங்க. பலத்தை மட்டும் தான் காட்ட முடியுது. காமனா இப்ப ரெட்டையிலையும் இருக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுடைய ஓட்டு விழுகுது. அதே டிடிவி தினகரன் கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்து நின்னாருன்னா அந்த இடத்துல அவருடைய சமூக ஓட்டு மட்டும்தான் விழுது. இந்த இடைவெளியை தான் சொல்றேன். அப்ப விஜய் இன்னைக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கார், எல்லா ஜாதிய மக்களுக்குள்ளேயும் இருக்கார், எல்லா மத மக்களுக்குள்ளேயும் இருக்கார். சோ அது ஒரு தொகுதிக்குள்ள ஒரு 5,000-10,000 ஓட்டை தூக்கி விடுகிற பொழுது இவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. இன்னொன்னு நுணுக்கமான விஷயம் என்னன்னா, மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவங்க பிரச்சாரம் எடுத்த நேரத்துல அவர்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்தவர்கள் தான் இன்னைக்கு விஜய் கூட இருக்காங்க. சோ அதெல்லாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். உங்க வாங்க நீங்க வாங்க என்று பேசுவதற்கும் வாய்ப்பா இருக்கலாம். திராவிட கட்சிகள் இரண்டுக்குமே இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப சவாலான தேர்தல். கொஞ்சம் அசந்தா தமிழக வெற்றி கழகமும் ஒரு கூட்டணியை அமைத்துவிடும் என்கிற பார்வைதான் இந்த நிகழ்நேரத்துல நமக்கு. கண்டிப்பா சார். உட்கட்சி பிரச்சனைகளை சரி செஞ்சு ஒரே அணியா ஒரே கட்சியா நிக்கிறாங்களா, இல்லைன்னா பிளவுபட்டு வாக்குகளை பிரிக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.